ஹல்லேலூயா, பிரைஸ் டு காட். தேவனுக்கு மகிமையும் துதியும் கனமும் உண்டாவதாக. பிரியமான தேவ ஜனமே, கர்த்தர் தாமே இந்த வருஷத்திலே நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இப்பொழுது நம்முடைய காலமானது மிக குறுகினபடினாலே அந்த காலத்துக்கு ஒரு வருடம் நாம் முந்தி வந்து கொண்டிருக்கிறோம். அதனாலே இந்நாள் வரை கர்த்தர் நமக்கு அநேக நன்மைகளை செய்து நம்மை வழிநடத்தின தேவன். எவ்வளவோ இக்கட்டுகள், எவ்வளவோ போராட்டங்கள், எவ்வளவோ பிரச்சனைகள், எப்படிப்பட்ட காரியங்கள் நம்மை சூழ்ந்திருந்தாலும் எல்லாவற்றையும் அகற்றி நன்மையான காரியங்களை நமக்கு வாய்க்க செய்து இந்நாள் வரைக்கும் நம்மை ஜீவனோர அநேக காரியங்களின் வழியாக நம்மை நடத்தி கொண்டு வந்த தேவனுக்கு நாம் இந்த நாளிலே நன்றி சொல்ல கடவுள். அது மாத்திரமல்ல, எங்களுடைய ஜபத்துக்கு கர்த்தர் மறு உத்தரவு அளித்து எங்களுடைய ஜபத்தினாலே இதோ அநேகருக்கு அநேக நன்மைகள் கிடைக்க செய்த தேவனுக்கு நான் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். இப்பொழுது பிரியமான தேவ ஜனமே, இந்த வருஷம் அதாவது 25 நமக்கு மிகவும் போதுமானதாக இருக்கும். கர்த்தர் நம்மை அதை எனக்கு ஆசீர்வதித்து தருவார், நமக்கு எல்லாருக்கும் ஆசீர்வதித்து தருவார் என்ற ஒரு முழு எண்ணத்தோடு இந்த நேரத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் ஜபத்தை நாம் ஏறெடுப்போம். பிரியமான தேவ ஜனமே, இந்த நாளில் கேட்டாலும் சரி அல்லது எந்த நாளில் கேட்டாலும் சரி, எங்களுடைய ஜபம் உங்களுக்கு கிரியை செய்யும். அதனாலே பிரியமான தேவ ஜனமே, விசுவாசத்தோடு நாம் எதை கேட்டாலும் அதை பெற்றுக்கொள்வோம் என்று தேவன் நமக்கு வாக்களித்திருக்கிறபடினாலே விசுவாசத்தோடு கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் செய்து முடித்தார் என்ற எண்ணங்களோடு நாம் கடந்து போவோம். அதனால இந்த வருஷமானது நமக்கு நன்மையாக இருக்கும் என்று எதிர்பார்க்கிறேன். நாம் கண்களை மூடுவோம், கர்த்தரிடத்துல விண்ணப்பம் பண்ணுவோம். அன்பாய் நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, வானத்துக்கும் பூமிக்கும் சகலத்துக்கும் மேலாக எங்கள் இருதயத்துக்குள் வாசம் பண்ணுகிற எங்கள் மகத்துவம் உள்ள தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே போன வருடத்தை எங்களுக்கு கிருபையாய் வழிநடத்தினீர். எவ்வளவோ இக்கட்டுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் எங்களை சூழ்ந்திருந்தாலும் ஆனால் உம்முடைய ஆணி வாய்ந்த கரம் எங்களை முற்றிலுமாக பாதுகாத்து இந்நாள் வரைக்கும் வழிநடத்தி கொண்டிருப்பதற்காக நாங்கள் நன்றியும் துதியும் கனமும் சோத்திரத்தையும் இந்த நேரத்தில் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. இதோ அநேக இக்கட்டுகள் எல்லாவற்றையும் கடக்க செய்து இந்த புதிய வருடத்தில் எங்களை நீர் கொண்டு வந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே கூட கர்த்தாவே, நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படுதலுடைய காலத்துக்கு முந்தி ஒரு வருடம் நாங்கள் வந்திருக்கிறோம் என்று சொல்லப்படும் பொழுது எவ்வளவு எங்களுக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று எண்ணும் பொழுது கர்த்தருடைய நாமத்துக்கு அதிகமாய் சோத்திரத்தையும் கனத்தையும் ஏறெடுக்க வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்கு வருகிறது ஆண்டவரே. இந்த வருஷமானது கர்த்தாவே, இக்கட்டுகள் எல்லாம் எங்களை விட்டு கடந்து போகட்டும். கடன்களானாலும், கட்டுகளானாலும், வியாதிகளானாலும், சஞ்சலங்களானாலும், இதோ கர்த்தாவே குடும்பத்திலே சமாதானம் இல்லாமையானாலும், எதுவாயினும் எங்களை தொல்லை கொடுத்து கொண்டிருக்கிற எந்த காரியமானாலும் எங்களை விட்டு போன வருடத்தோடு அது கடந்து போய் புதிய வருடத்திலே வரும் பொழுது கர்த்தருடைய நாமத்திலே நாங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் எங்களுக்கு வெற்றியான காரியமாக அமைய, எங்களுக்கு சகலமும் ஆசீர்வாதமாக காரியம் அமைய இந்த வேலையில் அடியை செபிக்கிறேன் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல கர்த்தாவே, வருமான குறைவானாலும் கர்த்தர் அதை கூட்டி தருவாராக. கஷ்டங்கள் எங்களை சூழ்ந்திருந்தாலும் ஆசீர்வாதத்தின் கரத்தை நீட்டுவாராக. வியாதிகள் எங்களை இதோ பிடித்து கொண்டிருந்தாலும் அந்த வியாதிகள் எங்களை விட்டு கடந்து போவதாக. ஆண்டவரே, எங்களை சூழ்ந்து ஆண்டவரே உம்முடைய சமூகம் எங்களை வழிநடத்தட்டும். உம்முடைய பிரசன்னம் எங்களை வழிநடத்தட்டும். எந்த நேரத்திலும் கர்த்தாவே, நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் எங்களுக்கு மறு உத்தரவு அளிக்கும்படியான இதோ சாக்கியத்தை தருவாராக. அது மாத்திரமல்ல கர்த்தாவே, எங்களுடைய விசுவாசத்தை உயர்த்தும்படியாக வேண்டுகிறேன். அந்த விசுவாசத்தை நூடாக நாங்கள் ஆண்டவரை அநேக காரியங்களை ஜெயமெடுக்க நாங்கள் உங்களுடைய சமூகத்திலே வருகிறோம். அது மாத்திரமல்ல கர்த்தாவே, எங்களை சூழ்ந்து உடைய பிரசன்னம் இருப்பதற்காகவும் பரிசுத்த ஆவியானவர் வலதுகரம் எங்களை பிடித்து வழிநடத்துவதற்காகவும் இந்த வேளையில் அடியை செபிக்கிறேன் ஆண்டவரே. போகையிலே வருகையிலே பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. ஆகாரம் புசிக்கும் பொழுதும் பாதுகாத்துக் கொள்ளும். கொடுக்கல் வாங்கல் எந்த காரியத்திலும் பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. எங்களை சூழ்ந்து கர்த்தாவே, எந்த ஆவி எங்களை சூழ்ந்திருக்கிறது என்பதை வெளிப்படுத்தி காண்பியும். நாங்கள் ஞானத்தோடு கடந்து போக கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வாராக.
எதையும் கர்த்தாவே விசுவாசத்தோடு எடுத்துக்கொள்ளுகிற இருதயத்தை தருவாராக. எதையும் சிந்திக்கிற ஆவியை தருவாராக. தேவனுடைய சித்தத்தில் என்ன இருக்கிறது என்பதை எண்ணி நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் விண்ணப்பம் செய்யும்படியான ஆவியை எங்களுக்கு தருவாராக. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு போதுமானவராய் இருந்து எங்களுடைய வலது கரத்தை பிடித்து வழிநடத்துவாராக. எங்களுடைய சிறு பிள்ளைகளானால் கர்த்தாவே அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை தருவாராக. படிப்பு ஞானத்தை மாத்திரமல்ல ஆண்டவரே, இதோ பரிசுத்த ஆவியானவர் தாமே செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் இக்காலத்துக்கு உண்டான காரியங்கள் என்ன என்பதை அறிந்து கொள்ளுதலையும் புரிந்து கொள்ளுதலையும் தருவாராக. சிறு குழந்தைகள் கர்த்தாவே இந்த நாளில் ஒருவேளை எங்களுடைய விசுவாசிகள் குடும்பத்தில் இருக்குமானால் அந்த குழந்தைகள் மேலாக எப்பொழுதும் ஆணி பாய்ந்த கரம், அந்த ரத்தம் ஒழுகும் கரம் அந்த பிள்ளை மேல் சிரசின் மேல் எப்பொழுதும் இருக்க அணியை செபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, அது மாத்திரமல்ல, நிம்மதி என்று சொல்லப்படுகிறது இல்லாமையானால் அது கர்த்தருடைய நாமத்தினாலே இந்த வருடத்திலே எல்லா நிம்மதிகளையும் வந்து சேர நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, அடுத்த வருடம் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் நிற்கும் பொழுது எங்களுக்கு கர்த்தர் இவ்வளவாய் எங்களை வழிநடத்தினார் என்று சாட்சி சொல்கிற அளவுக்கு சாட்சி எங்களுக்கு அளிக்கும்படியாக உம்முடைய சமூகத்தில் வேண்டுதல் செய்கிறேன் ஆண்டவரே. இந்த செய்தியை கேட்கிறவர்கள் ஆனாலும் சரி, ஒருவேளை இந்த செய்தி புரியாதவர்கள் ஆனாலும் சரி, எங்களுடைய ஜெபமானது கர்த்தாவே அவர்களுக்கு கிரியை செய்ய வேண்டுமா என்னுடைய சமூகத்தில் வேண்டுதல் செய்கிறேன் ஆண்டவரே. இந்த செய்தியை புரிந்து கொண்ட ஜனங்கள் இக்காலத்துக்கு உண்டான வெளிச்சம் என்ன என்பதை அறிந்து கொள்வதற்கேற்ற ஞானத்தை தரும்படியாக வேண்டுதல் செய்கிறேன் ஆண்டவரே. இது ஒருவேளை இந்த செய்தி புரியாத ஜனங்களுக்கு கூட பரிசுத்த ஆவியை தந்து இக்காலத்துக்குரிய சங்கதி என்ன என்பதை புரிந்து கொள்ளுகிற அளவுக்கு கர்த்தர் தாமே உதவி செய்ய வேண்டுமா என்னுடைய சமூகத்திலே வேண்டுதல் செய்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, கிறிஸ்துவ விசுவாசிகள் இந்த நாட்களிலே ஆண்டவரே அநேக அவதூறு பெயர்களை சுமக்கிறபடினாலே அப்படியெல்லாம் ஒன்றும் இராதபடி கர்த்தர் தாமே நல்ல காரியங்களை அவர்கள் மேல் வைத்து நற்சாட்சிகளுடைய பிள்ளைகளாக மாற்றும்படியாக உங்களுடைய சமூகத்திலே வேண்டுதல் செய்கிறேன் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, எதுவானாலும் சரி, இந்த உலகத்தில் நாங்கள் ஜீவிக்கிற போகிற வருகிற எந்த ஒரு காரியமானாலும் சரி, உலக மக்கள் மத்தியிலும் கூட யாராய் இருந்தாலும் சரி, எங்களுக்கு நல்ல தயவு கிடைக்கும்படியாக, மனுஷரிடத்திலே நல்ல தயவு கிடைக்கும்படியாக ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் நின்று எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல கர்த்தாவே, நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய சரீரத்திலே பாதைகளோ வியாதிகளோ சஞ்சலங்களோ இருந்தாலும் அது கடந்து போகட்டும். இது இனிமேல் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களும் நல்ல ஆசீர்வாதத்தை தரட்டும். இன்னும் காலம் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுகிற ஞானத்தை கர்த்தர் தருவாராக. அது மாத்திரமல்ல கர்த்தாவே, புரிந்து கொள்ளுதல் மேலும் மூலமாக ஆண்டவரே இந்த காலத்துக்குரிய செய்தி என்ன ஏது என்பதை கர்த்தர் உதவி செய்வாராக. அதை புரிந்து கொள்ளுகிற ஞானத்தை இதோ சகோதர சகோதரிகளுக்கு தருவாராக. எந்த நேரத்திலும் தேவ ஒத்தாசை இருக்கட்டும். இந்த வருஷம் நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடும். இந்த வருஷத்திலே போகையிலே வருகையிலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்கி இருக்கட்டும் ஆண்டவரே. எல்லா பிரச்சனைகளும் போன வருஷமே முடிந்தது என்று விசுவாசிக்கிற அந்த விசுவாசத்தை தாரும். எங்களுடைய விசுவாசிகள் எங்கிருந்தாலும் அவர்கள் மேலுடைய கண்ணோக்கம் இருக்கட்டும் ஆண்டவரே. அவர்களுக்கு இன்னும் செய்தி புரிந்து கொள்வதற்கு உண்டான வழிவாசலை திறந்து அவர்களை வழிநடத்தும்படியாக வேண்டுதல் செய்கிறேன் ஆண்டவரே. இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி. அடியனுடைய குடும்பத்தை பாதுகாத்தமைக்காக நன்றி. எல்லா இக்கட்டுகளில் இருந்து எங்களை விடுதலை ஆக்கினதற்காக நன்றி. எல்லா வழியிலும் கர்த்தர் இரக்கம் செய்து எங்களை வழிநடத்தினதற்காக நன்றி. இந்த நல்ல நேரத்திலே தலை தாழ்த்துகிறேன், வெறுமையாக்குகிறேன் ஆண்டவரே. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் வல்லவருடைய நாமத்திலே வேண்டுதல் செய்கிறேன். ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரியமான தேவ ஜனமே, இந்த வருஷத்துல நமக்கு ஒரு நல்ல ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். அது மாத்திரமல்ல, வியாதியோ சஞ்சலமோ எது இருந்தாலும் சரி, கர்த்தர் வியாதியை தீர்ப்பார், சஞ்சலத்தை ஒழிப்பார், கடன் கட்டுகளை அறுப்பார், சகல நன்மைகளை நமக்கு செய்வார் என்ற முழு விசுவாசத்தோடு இந்த வருஷத்திலிருந்து நீங்கள் ஒரு அடி எடுத்து வைங்கள். விசுவாசத்தோடு எடுத்து வைங்கள். எது நடந்தாலும் கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார் என்ற ஒரே ஒரு விசுவாசம் உங்களிடத்தில் இருக்கட்டும். நீங்கள் ஜெபித்து நடக்கவில்லை என்றால் கவலைப்படாதீர்கள். அது சரியான ஜெபமாயிருந்தால் அது நடக்கும். தேவனுக்கு சித்தம் இல்லை என்றால் அது நடக்காது. அதனாலே உங்களுடைய இருதயம் வேதனைப்படாதபடி கர்த்தருடைய நாமத்தில் வைராக்கியமாக விசுவாசமாக நடங்கள். கர்த்தர் இந்த வருஷத்தை உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவார். அதே நேரத்தில் இந்த வருஷத்துல அநேக செய்திகள், அநேக ரகசியமான செய்திகள் எல்லாம் வெளியாக்கப்படும். அதனாலே பிரியமான தேவஜனமே, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கு புரியும். இந்த ஜபமானது நீங்கள் எப்பொழுது கேட்டாலும், எந்த நேரத்தில் கேட்டாலும், நீங்கள் ஒருவேளை தூங்கும் பொழுது கேட்டாலும், அல்லது நீங்கள் போகும் பொழுது கேட்டாலும், அல்லது இந்த ஜபத்தை
அவர் செய்தாரே, கர்த்தர் இதை செய்வார் என்ற விசுவாசத்தோடு நீங்கள் கடந்து போங்கள். அது அடுத்த வருஷத்துல உங்களுக்கு சாட்சியை கொடுக்கும். எல்லா காரியங்களும் நடந்து முடியும். இது கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதம் என்று விசுவாசித்து நீங்கள் கடந்து போங்கள். இந்த வருஷம் உங்களுக்கு ஆசீர்வாதமா